ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கே விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல் பாருங்கள். எங்கள் வீட்டில் கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில். கடலை எண்ணெய் இன்னும் பாட்டிலில் மாற்றலை, அதனால் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டோம். சரி, இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. யார் வாருங்கள் இல்லைங்க, ஆஃபீஸ் பண்ணணும். அவனுக்கு காலையில் தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறம் பாருங்க, கொஞ்சம் ஒரு பத்திரங்காயும் ரெண்டாக வச்சு உப்பு போட்டு அரிசி வச்சுருக்கேன். உப்பு போட்டு அரிசி வச்சுருக்கேன். இன்னும் போட்டாங்க இப்போ கூட கிண்டி இந்த பாருங்கள், குக்கரில் வந்து புளிச்சக்கீரை இது வந்து புளிச்சக்கீரை, தக்காளி பழம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு அரிசி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் கீழே கிடக்கும். ஒரு கையில் மொபைல் கொடுத்துட்டதுனால எடுக்க முடியல, ஸ்டாண்டு உடஞ்சிச்சு. இன்னைக்கு இந்த பூண்டு நிறைய போட்டிருக்கேன். இது வந்து கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும். உப்பு போட்டு அவிச்சாச்சு. கொத்தரங்காய், இது பொரியல், கீரை. இதில் வந்து மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. உப்பு அவிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த மிளகாய் போட்டு இதை அப்படி கிண்டி விட்டோம். வேறு இருக்கணும். 2 பேர்த்துக்கு இது போதும். நானும் அவரும் தான் நினைக்கிறேன். பசங்க இப்போ ஆஃபீஸ் இருக்காங்க. நைட்டுக்கு வந்தாங்கன்னா டிஃபன் எதுனா நான் இதுதான் பண்ணலாம். அந்த சவுசோ பொரியல் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் பண்ணலை. சரி, இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கீரையை வந்து கடைஞ்சிட்டு தாளித்து போட்டுக்கணும். அதுதான் பூச்சக்கீரை சாதத்தில் போட்டு கசிஞ்சுப்போம். இதை வந்து போட்டுக்கணும் சைடு. இப்போ இதில் வந்து தண்ணியை வடிகட்டி வச்சு கொஞ்சம் அந்த பாக்கி இருக்கிற தண்ணியை பார்த்தீங்களா, கீரை இருக்கிறத வச்சு இப்போ மத்தால கடையணும். அதை கடைஞ்சிட்டு தாளிக்கும் போது காமிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்படியே வந்து நசுக்கி பேஸ்ட்டு பண்ணணும். நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். கொத்தரங்காய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கையில் மொபைல் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் செஞ்சது எவ்வளோ கஷ்டம் பண்ணுங்க. ஆச்சு நல்லாங்க. இது தொட்டுக்கிறதுக்கு ரெடி. கொத்தரங்காய் வறுத்தது இல்லைங்க, கொத்தரங்காய் வறுத்தது. உருளைக்கிழங்கு வறுக்கிறோமா அது என்ன கொத்தரங்காய் வறுத்து உப்பு போட்டு அவிச்சிட்டு மிளகாப்பொடி உப்பும் போட்டு அவிச்சிட்டோம்னா இது. அது கடுகு கருப்பு காய்ச்சி மிளகாப்பொடியை தூவி உப்பு மஞ்சப்பொடியும் வேக வைக்கணுங்க. உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா கொத்தரங்காய் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாளித்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி. சரி, இப்போ வந்து இந்த வானல் போட்டிருக்குங்க. இந்த தாளிப்பு இது தாளிப்பு தட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்து தாளிக்கணும். இந்த கீரைக்கு தாளிக்கணும். அது பொரியல் ரெடி. கொத்தரங்காய் பொரியலோ வறுவலோ ஏதோ ஒன்று ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இதை நல்லா கடைஞ்சிட்டு பாருங்கள். மையாக கடைஞ்சிருக்கேன்னா இதை இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். கீரை தண்ணி தான் இது. தாராளமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகேவா? இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணல. இன்றைக்கி 2 பொருள் தான் எங்களுக்கு. வத்தல் வந்து எண்ணெய் பதார்த்தம், அதனால் வத்தல் தொட்டு சாப்பிடக்கூடாது. நாங்கள் வத்தல் தொட்டுக்கல. ஏன்னா இப்போ வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே பிபி இருக்கிறதுனால, அவருக்கு சுகரும் கிடையாது, எனக்கும் சுகர் கிடையாது. பட் இருந்தாலும் பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிம்பிள் சமையல். பிள்ளைங்களுக்கு வந்து காலையில்
தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்து அனுப்பினேன். இந்த இதில் இருக்குது தேங்காய் சாதம். காலையில் வந்து தேங்காய் சாதம் பசங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்து அனுப்பினேன். வத்தல் பொரித்து தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன் அவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு சரி, இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்குது இதுன்னு போட்டுட்டு இந்த கடலை எண்ணெயே விட்டுட்டேன். ஏன்னா அதில் 3 பச்சை மிளகாய் போட்டுருவேன். காரம் நிறையா இருக்குன்னா கஷ்டம். அதனால் இதில் பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்க்கலை. கடுகு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து அப்படியே கீரை எடுத்து கொஞ்சம் விட வேண்டியதான். முடிஞ்சு இதை அப்படியே இலக்கிட்டு வேண்டாம். அப்படிங்களா? வேணும்னா ஒரு கொதி வேணுன்னா வர வச்சுக்கலாம். வேண்டாம், ஏன்னா வெந்து தான் இருக்குது. ஆல்ரெடி இது வெந்து தான் இருக்குது. இல்லை பாலுக்கு சட்னி பண்ணணும். வேண்டாம், 2 பேத்துக்கு ஒன்று போதும். வாங்க, பூச்சக்கீரை ரெடி. பூச்சக்கீரை கடைசல் பூச்சக்கீரை கடைசல் பாருங்கள் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாதத்தை கூட பசஞ்சு சாப்பிட வேண்டாம். லஞ்ச் ரெடி. எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றோம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நாங்கள் சிம்பிளாக தாங்க பற்றி சமைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.